கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஃபஸ்ட் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்போம். ஸோ இப்போ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி 3 கோடு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நடுவில் இருக்க கோட்லேருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுக்கிறேன். ஸோ நடுவில் இருக்க கோட்லேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு கோடில் த்ரெட்டை குத்தி கீழே கொண்டு வந்து அகைன் செகண்ட் கோடில் லாக் போட்டுட்டு அகைன் தேர்டு கோடுக்கு வந்து எடுத்துட்டு திருப்பியும் எடுத்துன்னு போய் செகண்ட் கோட்லேயே வந்து லாக் போடுறேன். அதுக்கடுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் இந்த பக்கம் கொண்டு போவோம் இல்லையா, ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு செயின் கொண்டு போயிட்டு அகெயின் திருப்பியும் ஃபஸ்ட்டு கோடில் செயின் எடுத்து செகண்ட் கோடில் லாக் செயின் போட்டு திருப்பியும் தேர்டு கோட்லேருந்து செயின் எடுத்து திருப்பியும் போய் செகண்ட் கோட்லேயே வந்து லாக் ஸ்டிச் வந்து போடுறோம். அகெயின் திருப்பியும் லென்த்தாக கொஞ்சம் செயின், ஃபஸ்ட்டு கோடில் ஒரு செயின் கீழே கொண்டு வந்து லாக்கு, தேர்ட் கோடில் ஒரு செயின் எடுத்து அகெயின் செகண்ட் கோடில் ஒரு லாக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு கிளியராக வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நான் கிளியராக தான் வந்து ஜூமில் தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அப்போயுமே டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ ஒன்றுமே கிடையாது, 3 கோடு போட்டுக்கிறீங்களா. ஸோ இப்போ செகண்ட் கோட்லேருந்து செயினை எடுத்து செகண்ட் கோட்லேருந்து செயினை எடுத்து ஃபஸ்ட்டு கோடுக்கு கொண்டு போகிறீங்க. அகைன் நம்ம லாக் போடுறதுக்காக திருப்பியும் அப்படியே கொண்டு வந்து இங்கே லாக்கு, திருப்பியும் கீழே செகண்ட்லேருந்து திருப்பி தேர்டுக்கு வந்து திருப்பியும் தேர்ட்லேருந்து செகண்டுக்கு போய் ஒரு லாக்கு, அகெயின் அதுக்கு பக்கத்தில் திருப்பியும் சின்னதாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அகெயின் ஃபஸ்ட்டு லாக்கு, தேர்டு லாக்கு, அகெயின் பக்கத்தில் சின்னதாக செயின், ஃபஸ்ட்டு லாக்கு, தேர்டு லாக்கு. ஸோ இது வந்து டபுள் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ரவுண்டு ஷேப்பு, அதுக்குள்ளே குட்டியாக ஒரு ரவுண்டு போட்டு ஸோ இப்படி போட்டு பார்க்கணும். ஸோ செயினு, லாக்கு, அகெயின் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு ஸோ இங்கே ஒரு செயினாக 3 கோடு ஆகுதா. ஸோ இந்த மாதிரி 3 கோடில் இப்போ நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அது மாதிரி சர்க்கிளில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைவில், ஸோ இந்த மாதிரி வளைவுலையும் இந்த ஷேப்பை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் அகெயின் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், சும்மா ஒரு நேர்கோடு போட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பிகினராக இருக்கீங்கன்றப்ப ரொம்ப பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடவே உங்களுக்கு 1 வீக் ஆகிடும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணி பர்ஃபெக்டாக வந்து கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்களுமே உங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போட. ஸோ ஆரியில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.
பொறுமையாக வந்து அயர்ன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ 14 வந்து பிகினர்ஸாக இருக்கப்போ யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அயர்ன் நீடில் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்டெல்லாம். ஸோ அப்போ கொஞ்சம் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அயர்ன் நீடில் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அயர்ன் நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்டை.